பிரார்த்தனை. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி ஒற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கலீந்து ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. நான் நினைக்கிறேன் யூடியூப் லைவ்ல இனிமேல் தான் ரெக்கார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தொண்ணூற்றி 6வது பாடல். கோமள வல்லியை. வள்ளி அப்படின்னா கொடி அப்படின்னு அர்த்தம். அல்லியந்தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை ஏதம் இலாளை. ஏதம் அப்படிங்கிறது குற்றம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏதிலார் போன கிளாஸ்ல 5 முடிச்சிருக்கீங்களா குருஜி? நம்ம போன கிளாஸ் அதுக்கு முன்னாடி 90 முடிச்சிருந்தோம். ஆமா, போன வகுப்புல 5 முடிச்சோம். கோயம்புத்தூர் உஷா இருந்தாங்க. நீ ரெக்கார்டிங் கேட்கல நினைக்கிறேன் இல்லையா? இல்ல குருஜி, அன்னைக்கு கிளாஸ் இருந்தது எனக்கு தெரியல. நான் கேட்டுக்கிறேன் குருஜி. ஏதம் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அது ஒரு குறள். இங்க ஏதம் அப்படிங்கிறது குற்றம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. ஏதம் இலாளை குற்றம் இல்லாதவளை. எழுத அறிய இந்த சந்தி புணர்ச்சி விதி கொஞ்சம் வித்தியாசம். சம்ஸ்கிருதம் மாதிரி ஆகிருக்குது. எழுத அறிய சாதாரணமா தமிழ்ல அது என்னாகும்? அகர முதல வெழுத்தெல்லாம் அப்படி உடம்படுமை வரும். எழுத வரிய அப்படின்னு வரணும். ஆனா இங்க சம்ஸ்கிருத மாதிரி எழுதறியன்னு மாறி இருக்கு. எழுத அறிய சேரும்போது எழுதாரிய சமஸ்கிருதத்துல மாறும். எழுத வரிய அப்படின்னு தமிழ்ல மாறும். ரெண்டும் இல்லாம, சமஸ்கிருதம் கூட சொல்ல முடியாது, ரெண்டும் இல்லாம இருக்கு எழுதறிய அப்படின்னு. எழுது அறிய அப்படிங்கிறது எழுதறியன்னு மாறுறது புரிஞ்சுக்க முடியும். ஆனா எழுத அறிய அப்படிங்கிறது எப்படி எழுதறியன்னு மாறிச்சது? இதுக்கெல்லாம் இலக்கணம் எல்லாம் இருக்கான்னு தெரியல. கவிஞர்கள் எழுதுறதுக்கு இலக்கணம் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. நாம தான் இலக்கணம் எல்லாம் பார்த்து பேசணும். கவிஞர்களுக்கு எல்லாத்துக்கும் லைசன்ஸ் உண்டு. எல்லாத்துக்கும் லைசன்ஸ்னா நான் சொல்றது கவிதை எழுதுறத மட்டும். நீங்க வைரமுத்த மாதிரி ஆட்கள் நினைச்சுக்கிட்டு கண்ட லைசன்ஸ் எல்லாம் நினைச்சு அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நம்ம வகுப்புல இதுக்கு முன்னாடி 1-2 வகுப்புக்கு முன்னாடி அனுசுயதான கேள்வி கேட்டீங்க அந்த வாலி ராமன் சம்பவம் பற்றி. ஆனா அதுல ராமன் ஏன் ஒளிச்சிருந்து கொண்டாருன்னு கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன் நீங்க. இல்ல குருஜி, அது எனக்கு அந்த எப்பவுமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால அது டவுட் இல்ல. இந்த ராமாயணம் பாராயணத்துல இந்த கேள்வி எல்லாம் வந்துச்சு. எனக்குமே அது ஆமா தானே, இது நமக்கு மீன்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, ராவணன் தான் தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எப்படி ராமன் தெரியாம தேடிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது அந்த ராமாயண பாராயணத்தை படிக்கிறப்போ எல்லாருக்குமே இந்த டவுட் இருந்துச்சு. முதல் நாள் பாராயணத்துல அந்த டிஸ்கஷன் இருக்குது, அதனால நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்.
மறைஞ்சிருந்து கொல்லத்துக்கு அப்புறம் சீதையை அந்த அக்னியில வைக்குவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து சமாதானம்லாம் அக்னி பரீட்சை செய்யறதுக்கெல்லாம் சமாதானம்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது. இது வந்து டவுட் அன்னைக்கு பாராயணத்துல இந்த டவுட் வந்துச்சு. கவிஞர்கள், ஆர்ஷ ரிஷிகள், கவிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு கொடுத்து பாணினி இலக்கணத்திலையும் எழுதியிருக்காரு. அப்புறம் வேதத்திலையும் இலக்கணத்திலும் அப்ளை பண்ணக்கூடாது. சந்தசி அப்படின்றவார். வேதம் விதிவிலக்கு, ரிஷிகள் வாக்கு விதிவிலக்கு, கவிஞர்கள் வாக்கு விதிவிலக்கு. இது வந்து எல்லா மொழிகளுக்கும் பொருந்தது, தமிழ் மொழிக்கும் பொருந்தும். அதனால எழுத அறிய எழுதறியன்னு ஆயிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முழுமையா சொன்னா எழுதுவதற்கு அறிய, அது எழுத அறியன்னு மாறி அப்புறம் எழுதறியன்னு மாறி இருக்கு. சாமள மேனி, இந்த சாமளை வந்து ஷியாமளை அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஷியாமள மேனி. சகல கலாமையில், இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி வந்திருக்குதுன்னு ஒரு ஞாபகம் எனக்கு. சகல கலாமையில் தாவு கங்கை அப்படின்னு ஒரு பாடல வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க சகல கலாமையில். பொதுவா கலாமயில்ங்கிறது இந்த மயிலுடைய தோகைக்கு கலாபம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அதை வச்சு அந்த கலாமயில் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னு நினைக்கிறேன். கலாப மயில். அருணகிரிநாதருக்கு ஒரு பாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கலாப மயிலே அப்படின்னு. அதுக்கு முன் வரி கொஞ்சம் ஞாபகம் வரல. அது வந்து சினிமா பாட்டு கேட்டு அந்த ஞாபகத்துல சொல்றேன். அருணகிரிநாதர் அல்லது பட்டினத்தார். ஆனா பட்டினத்தார் சினிமாவும் அருணகிரிநாதர் சினிமாவும் நான் இன்னும் பார்க்கல. பார்க்கலன்னா முழிச்சிருந்து பார்க்கலன்னு அர்த்தம். தன்னை தம்மால் ஆமளவும், சகலகுமார் கலாமையில் தன்னை, அந்த தன்னை அதோட சேர்ந்துரும். தம்மால் ஆமளவும், அடியார்கள் தங்களால இயன்ற அளவும் அப்படின்னு அர்த்தம் வரும். சகலமா கலாமையில் தன்னை தேவியை, தம்மால் ஆமளவும் அடியார்கள் தன்னால் ஆமளவும் அப்படின்னு வரும். ஆமளவுங்கிறது ஆகும் அளவும் அப்படிங்கிறது ஆமளவும்னு மாறுது. நம்ம ஆம்னு சொல்றதே ஆகும் அப்படிங்கிறது தான் ஆம்னு தமிழ்ல மாறுதாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இந்த இடத்துல ஆகும் அளவுங்கிறது ஆமளவும், இயன்ற அளவும் அப்படின்னு அர்த்தம். தொழுவார் எழு பாருக்கும், ஏழு பாருக்கும், ஏழு உலகத்திற்கும். பார் அப்படின்னா உலகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பார்த்தல் அப்படிங்கிறது வினை சொல்லா வந்தா பார் அப்படிங்கிறது பார்த்தல், பெயர் சொல்லா வந்தா பார் அப்படிங்கிறது உலகம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஏழு பாருக்குன்னா ஏழு உலகங்களுக்கும். பூகு புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம். மேல் 7 அப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். தேவியை வழிபடுறாங்க, டவுன் போக மாட்டாங்க, அதனால அப்புதான். ஆதிபரே, அதிபரே அப்படின்னு வந்திருக்கணும். அதிபர்களாக இருப்பார்கள், அரசர்களாக இருப்பார்கள்னு அர்த்தம். அது செய்யுள்னால, கவிஞனுடைய லைசன்ஸ்னால ஆதிபரேன்னு மாறி இருக்கலாம். இப்போ பாடல் அனசூயா முதல்ல சொல்லுங்க. கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும். கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைக்கும். கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைக்கும். இந்த இடத்துல தமிழ்ல வைகும்
அப்படின்னு சொன்னா தப்பு இல்ல. வை இடையின வந்திருக்கு, இம் நெல்லின வந்திருக்கு, ரெண்டுக்கு இடையில கா வந்திருக்கு. அதுக்கு உச்சரிப்பு டைனமிக்கா மாறிடும். பொதுவா தமிழ்ல அரிசி சொல்ல மாட்டோம், அரிசி. முரு கண் சொல்ல மாட்டோம், முருகன் அல்லது முருகன். தமிழ் எழுத்துக்களுடைய உச்சரிப்பு நிரந்தரம் கிடையாது, சம்ஸ்கிருதம் மாதிரி நிரந்தரம் கிடையாது. தமிழ் என்ன பொறுத்த வரைக்கும் ஹாஃப் போனட்டிக் லாங்குவேஜ். டெக்னிக்கலா மொழியியலாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் சமஸ்கிருதம் எல்லாம் போனட்டிக் லாங்குவேஜ், ஏன்னா எழுதுறது மாதிரி உச்சரிக்கணும். ஆங்கிலம் மாதிரிப்பட்ட மொழிகள் எல்லாம் ஹாஃப் போனட்டிக் லாங்குவேஜ். நான் என்ன சொல்ல விரும்புறேன், ஆங்கிலம் எல்லாம் போனட்டிக்கே இல்லாத லாங்குவேஜ், தமிழ் ஹாஃப் போனட்டிக் லாங்குவேஜ், சமஸ்கிருதம் போனட்டிக் லாங்குவேஜ் நான் சொல்லுவேன். கல்கிட்ட கேட்டாங்களாம், அது என்ன காந்தியடிகளை மகாத்மான்னு எழுதுறீங்க அப்படின்னு. அந்த அவர் சொன்னாரா, ஒருவேளை அவரை மகாத்மான்னு எழுதலைன்னா நம்மளை எல்லாம் என்ன சொல்றது, நம்மள மனுஷன் சொல்றதுக்காக வேண்டியது அவரை மகாத்மான்னு எழுதிக்கிடுவோம் அப்படின்னாரா. அந்த மாதிரி நினைச்சு வெள்ளக்காரங்க அவங்க லாங்குவேஜ் ஹாஃப் போனட்டிக்னு சொல்லிட்டாங்களோ என்னவோ தெரியாது. KNOW எழுதுவாங்க, குனோன்னு சொல்ல மாட்டாங்க, நோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கோமாளித்தனம் உண்டு. இருந்தாலும் அதை ஹாஃப் போனட்டிக்னு சொல்ல விரும்புறாங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க. CUT கட்டு, PUT புட்டு, இந்த மாதிரி நிறைய கோமாளித்தனம் உண்டு. ஆனாலும் அவங்க அதை ஹாஃப் போனட்டிக் லாங்குவேஜ்னு சொல்லிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியானாலும் அதனால இங்க தமிழ பொறுத்த வரைக்கும் வைகும்னு சொன்னாலும் தப்பில்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் அப்படி சொல்றவங்க. வைகும்னு சொன்னாலும் தப்பில்லை, அதுவும் தப்பில்லைதான். யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. எனக்கு வைகும் தான் இருக்கு, கொஞ்ச நாள் தப்பா சொல்லிட்டேன். இக்கு இல்லவே இல்லை, எனக்கு வைகும் தான். இல்ல, நீங்க சரியாதான் சொன்னீங்க. அந்த வைகும்னு சொல்லும் போது அதுல ஒரு இக்கு இருக்கிறோங்கிற துவனி வரும். வைகும்னு சொல்லும் போது அந்த இக்கு இருக்கிற துவனி வராது. அவ்வளவு. மற்றபடி உச்சரிப்புல எதுவும் நான் தப்பா எனக்கு கேட்கல, சரியாதான் கேட்டது. அந்த காவ கானோ ஹானோ சொல்லாம கரெக்டா கான்னு சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு தான் எனக்கும் கேட்டது. யாமள வல்லியை ஏதமிலாளை எழுதறிய, யாமளவல்லியை ஏதமிலாளை எழுதறிய. இந்த டியூன் மாறும் ஒன்றை குறிச்சு. கோமலவல்லிய தாமரை கோயில் யாமளவல்லியை ஏதமிலாளை எழுதறிய. ஷாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால், ஷியாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால். ஷியாமளமேனி, இது இச்சு வருது குருஜி. தமிழ்னால அவங்க இச்சு போட்டிருக்காங்க. ஆனா அது ஒரிஜினல் சம்ஸ்கிருத சகல அந்த வார்த்தை தான் அங்க வருது. நான் அதனால அப்படி சொன்னேன். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்கும் எல்லா லைசன்ஸும் தருது. ஷியாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால். ஆமளவும் தொழுவார் எழுப்பாருக்கும் ஆதிபரே, ஆமளவும் தொழுவார் எழுப்பாருக்கும் ஆதிபரே. ஆமளவும் தொழுவார் எழுப்பாருக்கும் ஆதிபரே. யாமள அப்படிங்கிறதுக்கு இரட்டை, இரண்டு அப்படிங்கிற அர்த்தமும் நம்ம பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இங்க அவங்க யாமளவல்லிங்கிறத சாக்த ஆகமத்துல ஒரு நாட்டு அர்த்தம் எடுத்திருக்காங்க. சைவ ஆகமங்கள் 28, வைஷ்ணவ ஆகமங்கள் இன்னைக்கு பிரபலமா இருக்கிறது 2, பாஞ்சராத்திரம் வைகானசம். தேவி ஆகமங்கள் என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா 100 கணக்குல உண்டுன்னு நினைக்கிறேன். அதுல
யாமள ஆகமத்தை தான் இங்க யாமள வல்லின்னு சொல்லியிருக்கு. யாமளை ஆகமத்தில் சொல்லப்பட்ட வெள்ளிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்குங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்திருக்காங்க. சகல கலாமைகள்ங்கிறது 21வது பாடல்ல ஏற்கனவே வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். உஷா. ஹரி ஓம் சுவாமிஜி. கோமளவல்லியை வல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை சகல ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே. ரெண்டாவது வரியில ஏதுமிலான்னு இருக்கா ஏதமிலான்னு இருக்கா? ஏதம். யாமள வல்லிய ஏதமிலாளை எழுதறிய. ஓகேவா சுவாமிஜி? சாமளமேனி சகலகலாமலி மயில் தன்னை தம்மா ஆமளவும் தொழுவார். கோமள வல்லியை அல்லியம் தாமரை கோயில் மாமள வல்லியை ராமளமேனி சகலகலாமை தன்னை தம்மார் அமழுக்கும் தொழுவார் எழுபார்க்கும் ஆதிபரே. எழு அப்படிங்கிறது எழுகின்ற அந்த மாதிரி வினைத்தொகை மாதிரி அர்த்தமும் தரும். அங்க ஏழுங்கிறது முதல் குறையாக வந்து எழுன்னு மாறி இருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வியாக்கியானங்கள் கூட இலக்கண குறிப்பு சொல்றதுன்னு பேரு. நம்மளோட பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல உயிரை எடுத்து இருந்திருப்பாங்க. நம்ம ஒண்ணுமே புரியாம பரீட்சை எழுதி இயற்சா காப்பியாவது அடிச்சு பாஸ் பண்ணி வந்துட்டோம். 98 மன்னிக்கணும், 97 படிக்கணும். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதில் பிரமன், புராரி, புர அரி புராரி, முர அரி முராரி, பொதிய முனி, காதி, பொருபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. இங்க தையலையே ஒரே வார்த்தையா எடுத்திருக்காங்க. தையல் ஐயே அப்படின்னு எடுக்க முடியும், ஆனா இங்க ஒரே வார்த்தையை தான் எடுத்திருக்காங்க. ஆதித்தன் ஆதித்ய தேவதைகள் சூரியன் எடுத்துக்கலாம். அம்புலி அம்புலி மாமா சந்திரன் எடுத்துக்கலாம். அங்கி அக்னி வந்து தமிழ்ல அங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரன் குபேரன் தான். ராஜாதி ராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வையம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. விஸ்ரவசு அவருக்கு பிறந்ததுனால வைஷ்ரவணன் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. ராவணனும் ஒரு வைஷ்ரவணன் தான். அப்பா ஒன்னா இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் ஒரே பேரு. பஞ்ச பாண்டவர்களுக்கு அப்பா ஒண்ணுங்கிறதுனால எல்லாருக்கும் பாண்டவர்கள் பேர் வந்தது மாதிரி. குபேரன், அமரர்
மரணம் இல்லாதவர்கள் அமரர். மரர்னா மரணம் உள்ளவர்கள், அமரர்னா மரணம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது மாதிரி நான் ஒரு வியாக்கியானம் சொல்லிக்கிறேன். பொதுவா தேவர்கள்ங்கிற அர்த்தத்துல, இரவாளர்ங்கிற அர்த்தத்துலதான் அது இலக்கியத்தில் பயன்படுத்தப்படுது. அமரர்தம் அந்த அமரர்கள் உடைய, தேவர்தம் தேவர்களுடைய, அந்த மாதிரி இந்த தம் அப்படிங்கிறது அந்த மாதிரி அர்த்தத்தில் இங்க பயன்படுது. அமரர்தம் அமர்களுடைய கோன் அரசன், அதாவது இந்திரன், தேவர்களுடைய அரசன் இந்திரன், தேவேந்திரன். என்ன நரேந்திரன் இருக்காரு, சிம்மேந்திரன் இருக்காரு, பல இந்திரன் இருக்கிறதுனால நம்ம தேவேந்திரன் சொல்லிக்குவோம். கோதில் பிரமன், கோதில்னா மலர், இங்க தாமரை மலர். நம்ம இதுக்கு முன்னாடி போன வகுப்புலயோ அல்லது முந்தின வகுப்புலயோ கூட பார்த்தோம். அனந்த பத்மநாபர், ஆதி திருவட்டார் ஆதிசேஷன், ஆதிசேஷன். பாம்புல பள்ளி கொண்ட பெருமாளுக்கு தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை, உந்தி தாமரை அப்படின்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த உந்தி தாமரையில உருவானவர், வீட்டிருக்கிறவர், அதனால போதில் பிரமன். புற அரி, திரிபுரங்களையும் ஆண்டவர்களுக்கு எதிரியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதை விட வீழ்த்தியவர் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல பெட்டரா இருக்கும். பொதுவா அரி அப்படின்னு எதிரின்னு அர்த்தம். இங்க புற அரி, புரர்களை, திரிபுரர்களை வீழ்த்தியவர். முர அரி, முரண் எனும் அசுரனை வீழ்த்தியவர். கோதில் பிரமன் பிரம்மா, புற அரி சிவன், முர அரி விஷ்ணு. நரகாசுரன் கதையில அந்த அசுரன் வரான்னு நினைக்கிறேன். நரகாசுரனுக்கு அதுக்கு பாதுகாப்பு இருந்தது. நமக்கு S-400 இப்படி எல்லாம் ஆன்டி மிசைல் டோம்ஸ் இருந்தது மாதிரி நரகாசுரன் நிறைய சிஸ்டம் வச்சிருந்திருக்கிறான். ஏதோ தீபாவளி சமயத்திலேயோ அல்லது மலேசியா மகாபாரதத்திலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்மையில தான் தெரிஞ்சது, மலேசியா மகாபாரதத்தை புரட்டும் போது சில வகுப்புகள் ரெக்கார்ட் ஆகல, சில வகுப்புகள் கிடைக்கல, மிச்சம் மீதி சொச்சம்தான் வந்திருக்குது. இடையிடையே கொஞ்சம் விடுபட்டு போயிருக்குங்கிறத கவனிச்சேன். சிலது ஆடியோ ரெக்கார்டு இருக்கு, சிலதுதான் வீடியோ ரெக்கார்டு இருக்கு. வீடியோ ரெக்கார்டெல்லாம் மலேசியாக்காரங்க பண்ணது, ஆடியோ ரெக்கார்டிங் நாம் பண்ணதா இருக்கும். அது ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்தில் நடந்த வகுப்புகள் அதெல்லாம். ஒண்ணு கொரோனா நேரத்துல கண் சிகிச்சை, அறுவை சிகிச்சை எல்லாம் நடந்துட்டு இருந்த நேரம். அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்ச உடனே தொடங்கின வகுப்புல அப்படியே இந்து சமய வகுப்பா தொடங்கி அது மகாபாரதத்துக்குள்ள போச்சுது. அந்த சமயம் முழுக்க அறுவை சிகிச்சை முடிஞ்ச ஒரு காலம், கொரோனாவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற காலம். அந்த நான் வேற வேற இடம் மாறிட்டே இருந்தேன் சிகிச்சை நிமித்தமா. அதனால ஒரு கோயம்புத்தூர், சென்னையில 2-3 இடங்கள், அப்புறம் கன்னியாகுமரி அப்படியெல்லாம் இருந்து எடுத்த கிளாஸ். அதுல இதுவும் வருதுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரும் மறுபடியும் கோயம்புத்தூர் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சுத்திக்கிட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் போயிருந்திருக்கிறேன். அப்படி பல இடங்களோட ரெக்கார்டிங்கிறதுனால அது பல வேறு விதமான என்ன சொல்லுவாங்க, இயற்கை பேரிடர்களை தாண்டி ரெக்கார்டு பண்ணின வகுப்பா இருந்தா சிக்கல் இருக்கிறது கவனிச்சேன். நரகாசுரன் வாழ்க்கை ரெக்கார்டு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப விழாவாரி அதை பத்தி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நரகாசுரனுடைய பல கட்டளைக்கு பாதுகாப்பை எப்படி கிருஷ்ணன் குறைச்சிக்கிட்டு போனார் அப்படிங்கிறது. அதுல ஒரு அசுரன் தான் முரண். அவன் தான் ஃபோர்மோஸ்ட் ஃப்ரண்ட் லைன்ல நின்றவன் நினைக்கிறேன். வாள்கள், எலக்ட்ரிக்கலி கனெக்டட் ஸ்வாட்ஸ், அந்த மாதிரி ஒரு லேயர் வச்சிருந்தான். அதை கிருஷ்ணன் உடைச்சிட்டு போனாருங்கிறது அந்த கதையை நினைக்கிறேன். முரன்கிறது அந்த அசுரன், அவனை கிருஷ்ணன் வீழ்த்தினார். கொல்றதுங்கிறது கேட்கறது கொஞ்சம் ஆர்வசமா இருந்தா
வீழ்த்தினார், ஜெயித்தார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். பொதிய முனி, பொதிகை. நம்ம பாரதத்துடைய மலைகளுக்கு பல இடங்களுக்கும் பல பேர் உண்டு. குற்றாலத்துல இருக்கிற மலைக்கு பொதிகை மலை அப்படின்னு பேரு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஊர்ல அந்தந்த ஊர்ல அந்தந்த மலைக்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீலமலை, நீலகிரி. அதே பேர்ல ஒடிசாவிலையும் ஒரு மலை இருக்கு, நீலாஞ்சல். நீலாஞ்சல் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்கு. புரிக்கிறதுனால சம்பந்தப்பட்ட மலை அது. அப்புறம் வேங்கடாத்திரி, மலைய மாருதம். ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அவங்க ஒரு வரைக்கும் அவங்க ஒரு பேர் போட்டுக்குவாங்க. பேரெல்லாம் ஒருங்கிணைப்பாங்க. பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை 2 பொது பேரு. அதுக்கு மேல ஒவ்வொரு ஊர்ல இருக்க ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி இங்க குற்றாலத்தில் இருக்கிற மலையை பொதுவாக பொதிகை மலைன்னு சொல்றது. அகஸ்தியர் சிவபெருமான் திருமணத்தின் போது வடக்கு தாழ்ந்து எல்லாரும் அவர் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. ஆடியோ கேட்கல சுவாமிஜி. ஷீபா, உஷாவுக்கு கேக்குதா? இப்போ கேக்குது சுவாமிஜி. என்ன ஆச்சு? இன்டர்நெட்ல ஏதோ ஒரு அப்படிங்கிறது குற்றாலத்துல இருக்கிற மலை. அகஸ்தியர் அந்த சிவபெருமான் திருமணத்துல அந்த இலை கூடின உடனே அந்த இலையை சமன்படுத்துறதுக்காண்டி சிவபெருமான் அவரை தெற்கு அனுப்பி வைக்கிறார். அப்படி தெற்கு அனுப்பி வைக்கும் போது இந்திய மலையெல்லாம் வணங்கிட்டு வந்து சேர்றார். அப்ப இங்க வந்தவர் இங்கேயே செட்டில் ஆயிட்டார் அப்படின்னு ஒரு புராணம். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அகஸ்தியன் ஒரு நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரம் முன்னாடி வட இந்தியாவில் தெரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அது நகண்டு பூமியினுடைய டில்ட் சாய்வுனாலே என்னமோ நகண்டு தெற்கு பகுதியில வந்துட்டு, இப்ப தெற்கு பகுதியில இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுது, வடகிழ இருந்து பார்த்தா தெரியலன்னு சொல்றாங்க. அகஸ்தியர் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அது வானியல் ரீதியாக சொல்றாங்க. இந்த பொதிகை அப்படிங்கிறது அது பொதிய பார்சல் பொதிகிறது, உணவு பொதி, அந்த மாதிரி வார்த்தை மாதிரி பயன்படுத்தியிருக்காரு. பொதிகை அது பொதியை ஆகி பொதிய ஆயிட்டதுன்னு நம்ம எடுத்துக்கணும். பொதிய முனிங்கிறது பொதிகையில வாழ்ந்த முனி, அதுக்கு பிரபலமானவர். பல பேர் வாழ்ந்திருப்பாங்க, இதெல்லாம் பிரபலமானவர் அகஸ்தியர். அகஸ்தியரை குறிக்குதுன்னு எடுத்துக்கணும். காதி அப்படிங்கிறது நான் விஸ்வாமித்திரன் எடுத்துக்கிறேன். பாடல் உரையில அத முருகனுக்கு உரி சொல்லாவே எடுத்துட்டாங்க. படை கந்தன், சேனாபதி, சேனானினா அகம் சிந்தக அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதனால பொதுப்படை கந்தன் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். விஸ்வாமித்திரர் அன்பு முருகன். நமக்கு அர்த்தம் எடுக்கிறத அப்படி எடுக்கல. அடுத்தது கணபதி பிள்ளையார், காமன் மன்மதன், முதல் தொடங்கி ஆதி, முதல்ங்கிறது முதலான அப்படிங்கிற அர்த்தம். ஆதிங்கிற சமஸ்கிருத வார்த்தை மாதிரி. சாதித்த புண்ணியம் எண்ணிலர், தேவியினுடைய அனுகிரகத்தினால இப்படி சூரியன் தொடங்கி சந்திரன் தொடங்கி அக்னி தொடங்கி இந்திரன் தொடங்கி இந்திரன் தொடங்கி பிரம்மன் தொடங்கி விஷ்ணு தொடங்கி சிவன் தொடங்கி அகஸ்தியர் தொடங்கி விஸ்வாமித்திரர் தொடங்கி கந்தன் தொடங்கி கணபதி தொடங்கி காமன் மன்மதன் தொடங்கி எத்தனையோ பேர் கணக்கே கிடையாது. எந்த அவங்க தேவி அனுகிரகத்தால புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்காங்க.
நல்ல காரியத்தை செஞ்சிருக்காங்க, வாழ்க்கையில் சந்தோஷத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாரும் அதனால அந்த நந்தி கடனால அவங்க எல்லாருமே போற்றுவர், தையலையே போற்றுவர், தேவியையே போற்றுவார்கள், வணங்குவார்கள், வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்ற பாடல் அனசூயா. ஆதித்த நம்புலி அங்கி குபேரன் அமர தங்கோன். ஆதித்த நம்புலி அங்கி குபேரன் அமர தங்கோன். நம்புலி அங்கி குபேரன் அமர தங்கோன். போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முங்கி. போதில் பிரமன் புராரி முராரி பொதிய முனி. போதில் பிரமன் புராரி முராரி பொதிய முனி. காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல். காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல். காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல். சாதித்த புண்ணியர் எண்ணியர் போற்றுவர் தையலையே. சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. தையல் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு பேரு. குடும்பத்தை தைக்கிறதுனால, உறவுகளை தைக்கிறதுனால, அன்புனால, எல்லாரையும் தைக்கிறதுனால தையல் போட்டாங்களா தெரியாது. இல்ல ஊசி மாதிரி குத்தி குத்தி பேசுறதுனால தையல் பேர் போட்டாங்களா தெரியாது. பாலாம்பிகை அப்படிங்கறது மாதிரி இங்க உரையில அர்த்தம் எடுத்திருக்காங்க. அது தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். அது பாலாம்பிகைன்னு எப்படி அர்த்தம் எடுக்க முடிஞ்சதுன்னு தெரியல. இன்னொரு அர்த்தம் தையல்னா அலங்காரம் உடையவர் அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உஷா. ஆதித்த நம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன். போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனி. காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல். சாதித்த புண்ணியர் எண்ணிடர் போற்றுவர் தையலையே. சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. சிவா. ஆதித்த நம்புலி அங்கி குபேரன் அமர தங்கோ. போதில் பிரம்மன் புராரி பொதிய. ஆதி பொறுபடை கணபதி காமந்தல். சாதித்த புண்ணியர் எண்ணிலர் தையலையே. இந்த காதிங்கிறது நான் என் விஷாமத்தில் எடுத்தேன்னா அவர் காதி குலத்தை தோன்றவர், காதியினுடைய பிள்ளை. அதனால நான் அந்த அர்த்தம் எடுத்துட்டேன். காத்தக அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை தமிழ்ல காதின்னு வந்திருந்தா அங்க அது வந்து முருகனுக்கு அதே மொழியா போகும். அந்த மாதிரிதான் இங்க அர்த்தம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 98 தை வந்து நின் அடி தாமரை சூடிய சங்கரருக்கு. அடித்தாரை சூடிய சங்கரர் ஏற்கனவே வந்துட்டது. 11வது பாடல், 35வது பாடல், 60வது பாடல். சிவன் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு கைய கால பிடிச்சாவது சமாளிச்சுவாரு, சமாதானம் அப்படின்னு. கை வந்த தீயும் தலை வந்த ஆறும். கை வந்த தீனா ராஜர் தன்னுடைய ஒரு கையில நெருப்பு வச்சிருப்பார். தலை வந்த 6 அப்படின்னா தலை வந்து 5, 4, 3, 2 எல்லாம் இருக்கான்னு கேட்கக்கூடாது.
இங்க நதி, ஆறுங்கிறது நதிங்கிற அர்த்தத்துல, எண்ணிக்கை அர்த்தத்துல இல்ல. தலையில இருக்கிற கங்கையும் கடந்ததெங்கே. சிவபெருமான் இப்படி சமாதானம் தொடங்கும் போது புத்திசாலித்தனமா அவர் கையில இருக்கிற நெருங்கையும் தலையில இருக்கிற கங்கையும் ஒழிச்சு வச்சுருவாராம். போறவே சமாதானம் பேசுறதுக்கு, இவங்களெல்லாம் கொண்டு போனா பிரச்சனை கூடியும் அப்படின்னு. கையில இருக்கிற நெருப்பு காலை பிடிக்கும் போது காலை விட்டுறக்கூடாதான், அதுக்காக ஒழிச்சு வச்சுருவாராம். கங்கைய பார்வதிக்கு கோபம் ஒழிச்சு வச்சிருவாராம். மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலம் விரகர் தங்கள். இங்க விரகர் தங்களும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தேவர்த்தம், அமரர்த்தம்னு அது மாதிரியே ஒரு விரகர் தங்கள்னா விரகர்கள் உடைய அப்படிங்கிற அர்த்தம். உடைய பொருள் தரக்கூடிய தங்கள். சம்ஸ்கிருதத்திலையும் கூட என்ன உண்டு. அனசூயா சம்ஸ்கிருதம் படிக்கீங்களான்னு தெரியல, விஷாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவரோட அவனுக்கு கொடுக்கணும்னா ஷஷ்டி விபக்தியை போட்டு தஸ்ய கிருதே கிருத்தைன்னு போட்டா போறோம். ஷஷ்டி பிளஸ் கிருத்தை போட்டா சதுர்த்தி 4வது விபக்தி ஆகிடும். மாதிரி நார்கோவில்ல இருந்து வரேன் அப்படின்னா விபக்தி எல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டம். குறுக்கு வழி அதுன்னா நாகர்கோவிலுக்காக ஆகசாமி, சென்னைக்காக ஆகசாமி அப்படின்னு போட வேண்டியது, தக போட வேண்டியது. பஸ்ஸில் போட்டுதான் அது பஞ்சமியை குறிச்சிடும். இந்த மாதிரி சில குறுக்கு வழிகளெல்லாம் சம்ஸ்கிருத அதிகாரங்க பண்ணுவாங்க. அனசூயா சம்ஸ்கிருதம் படிக்கிறீங்களா? எங்க வீட்டுல ஹஸ்பண்ட் தான் படிக்கிறாங்க. அந்த மாதிரி டூவல் இருமை பயன்படுத்தவே மாட்டாங்க. சிங்குலர் டூவல் ரெண்டும் தான். இருமைங்கிறத பயன்படுத்தி கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்படிதான் விஷயம். இருமை கஷ்டப்படுத்துவாங்க. இருமை மொழி இருக்காங்களா? ஆமா. சரி சரி. நீங்க ரொம்ப அட்வான்ஸ்ட் கோர்ஸ் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி தர்றாங்க. நீங்க அட்வான்ஸ் கோர்ஸ் பேசிங்களா இருக்கும். இங்க அது மாதிரியான ஒரு பிரயோகம் தான் விரகர்கள் உடைய அப்படிங்கிறதுக்கு பதிலாக விரக தங்கள்னு சொல்றது. மற்றபடி தங்கள்ங்கிறதுக்கு வேற அர்த்தம் உண்டு. வீடு எங்கே உள்ளது அப்படின்னு கேட்கணும் தானே, அந்த அர்த்தம் வேற. அந்த அர்த்தம் இல்லைங்கிறதுக்கான சொல்ல வர. அடுத்தது பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா. புகழ் அறியாத அந்த தா வந்து வந்திருக்கு. மட பூங்குயிலே. இதுல விரகங்கள் மெய்வந்த நெஞ்சினல்லால் அப்படிங்கிறது மாதிரி அதை எடுத்துக்கணும். முன்னிட்ட அன்பு உள்ளவருடைய உண்மையான நெஞ்சில் அப்படி எடுத்துக்கிடணும். அல்லால் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா அப்படின்னு எடுக்கும். விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சின்னு சொன்னா கொஞ்சம் சிக்கலாயிடும். விரகர்கள்னா சுவாமிஜி எதுவும் கேட்கல. ஷீபாவுக்கு எல்லாம் கேக்குதா? இப்ப கேக்குது சுவாமி. பூங்குயிலே பூ போன்ற
குயிலே. பூ இளமை, அழகு, அந்த மாதிரி அர்த்தத்துல இந்த பூ அப்படிங்கிற வார்த்தை, மென்மை அந்த மாதிரி அர்த்தத்துல இங்க பூங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். குயில், குயில்னே எடுக்கலாம், இல்ல குயில் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இனிமையான பிறகு உள்ளவங்க அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். பாடல் அனசுயா. தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு, தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு, தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு, கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே, கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே, கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே, மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள், மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள், மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள், பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே, பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே, பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே. இதுல தை வந்து நின்னடி, அந்த தை வந்து நின்னடி எப்படி அர்த்தம் வருதுன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஷீபா. தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு, கை வந்த தீயும் கலந்ததங்கே, நல்லால் ஒரு காலும் புகழறியாமட பூங்குயிலே. உஷா. தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு, கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே, மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள், பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே. 99. குயிலாய் இருக்கும் கடம்ப அடவி இடை. கந்தா கடம்பா ஏற்கனவே 2-3 தடவை இந்த கடம்ப குறிப்பு வந்திருக்குது. கடம்ப அடவினா கடம்ப வனத்துல குயிலாவே இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம், குயில போல இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். குயிலாய் இருக்கும் எங்க கடம்ப அடவி இடை, கடம்ப அடவி இடை குயிலாய் இருக்கும். கோலையியல் மயிலாய் இருக்கும் இமயாசலத்திடை, இமயாசலத்திடை கோலமயில் ஆய் இருக்கும், ஆயிருக்கும் ஆகி இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். விசும்பில் வானத்துல வந்துதித்த வெயிலாய் இருக்கும், உதித்த சூரியனாக இருப்பாள். அன்னமாம் கமலத்தின் மீது, கமலத்துக்கு மேல அன்னமாக இருப்பாள், கமலத்தின் மீது அன்னமாம். அந்த வழி ஒழுங்காக இருக்கு, நான் தேவையில்லாம குழப்பிட்டேன். முதல்ல எல்லாம் 7th கேஸ் என்ன மாதிரி இருக்குது அது முதல்ல கொண்டு வந்தது நியாயம். இங்க கமலத்தின் அப்படின்னு 7ஆம் விருத்தி கரெக்டா தான் இருக்கு.
அதை ஏற்படுத்த வேண்டியதில்லை. கமலத்தின் மீது அன்னமாம், ஸ்ட்ரைட் சென்டென்ஸ் அப்படி எடுத்துக்க வேண்டியது அர்த்தம். கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே, கனமான ஆபரணங்கள் எல்லாம் அணிந்தவள் கனங்குழை, அல்லது மதிப்புள்ள மரியாதை உள்ள ஆபரணங்களை அணிந்தவள் கண்குழை. கைலாயருக்கு, கைலாசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு, அந்த கைலாசவாசிக்கு அன்று முன்னொரு காலத்துல இமவான், ஹிமம்னா பனி, வேற அர்த்தங்களும் இருக்கு. தங்கம் அந்த மாதிரி அர்த்தமும் இருக்கு, மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும் இருக்கு. இங்க நம்ம பனி இமயமலை, வெள்ளி பனை மலை மீது அந்த வெள்ளி பனிமலை, ஹிமவான் பகவான் குணவான் மாதிரி ஹிமவான், உடையவர் ஹிமவான். அதனால ஹைமவதி, ஹிமவானுக்கு பிறந்தவள் ஹைமவதி. ஹிமவான் அழித்த தன்னுடைய மகளை மனைவியாக ஹிமவான் கொடுத்தார். பார்வதி தேடிய புண்ணியவதின்னு சொல்றதா பாவின்னு சொல்றதான்னு ஒண்ணும் புரிய மாட்டேன். ஒரு அநாதைய போய் அநாதா, அநாதன்னு சொல்லக்கூடாது, அநாத, நாதன், NATHAN, நாதன் அப்படின்னா தலைவன். அநாதன் தலைவன் இல்லாதவர், ரட்சிப்பார் இல்லாதவர், கார்டியன்லெஸ் அப்படி சொன்னா அவரோட இங்கிலீஷ்காரங்களுக்கு புரியுமா இருக்கும். அநாத அப்படின்னா கார்டியன்லெஸ். அப்படிப்பட்டவரை போய் பார்வதி அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு லாபம் இருக்கு. மாமனார் மாமியார் பிக்கல் ஒண்ணும் இல்லாத குடும்பம். பொதுவாக இந்த காலத்துல பொண்ணு தேடுறவங்க மாப்பிள்ளை தேடுறவங்க எல்லாம், முக்கியமா இந்த மாப்பிள்ளை தேடுறவங்களை கவனிச்சிருக்கேன், வீட்டுக்கு ஒட்டுதல் பையனா இருக்கணும். அப்ப இந்த நாற்பது பிரச்சனை எல்லாம் இருக்காது. கூட பொண்ணுகளே பிறந்திருக்க கூடாது, அப்படி ஒரு பையனா தேடுறாங்க. அத மாதிரி பார்வதி தேடி போய் கல்யாணம் பண்ணாலும் தெரியல. மாமியார் கூட பிறந்தவரும் இல்ல, கூட பிறந்தவர்களும் இல்ல, பெற்றவர்களும் இல்ல. அப்படி ஒரு ஆளை பார்த்து கட்டி சிக்கல் பெருக்கள் இல்லாம சுகமா வாழ்ந்தாங்கன்னு சொல்றதா? இல்ல, மாமனார் மாமியார் நாத்தனார் மைசூர் இவங்க அன்பெல்லாம் கிடைக்காம வர்ஜிதையாக இருந்தாருன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. பாடல். குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோலையியல், குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோலையியல், குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோலையியல், மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த, மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த, மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த, வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமா, வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமா, வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமா, கையிலாயருக்கன்று இமவான் அளித்த கனங்குழையே, கையிலாயருக்கன்று இமவான் அளித்த கனங்குழையே,
கைலாயரு கன்று இமளித்த கணங்குழை. கன்னிகாதானம் அளித்த, கன்னிகாதானம் செய்த மீனாட்சிய சொக்கநாதருக்கு, சுந்தரேஸ்வரருக்கு விஷ்ணு அளித்தது மாதிரி அளித்தங்கிறது கன்னிகாதானம் செய்தங்கிற அர்த்தம். உஷா. குயிலாயிருக்கும் கடம்பாட விடை கோல இயல் மயிலாயிருக்கும் இமயவசனத்திடை வந்துரித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமாம் கைலாயருக்கன்று இமவான் அளித்த கனங்குழையே. உஷா கூட மகள் என்று படிக்கலாம். என்ன சுவாமி? கூட மகள் இருந்து படிக்கலாம்னு கேட்டேன். இல்ல, இப்ப போயிட்டாங்க. அது முதல் வரியில குயிலா இருக்கும் கடம்பா அடவி இடை, கடம்ப அடவி இடை, அது சரியா வராத மாதிரி இருந்தது. திருப்பி சொல்லுங்க. அப்படிங்களா? குயிலா இருக்கும் கடம்பாட கடம்பாட கடம்பா அடவி இடை, கடம்பாடவி இடை, பாட வீடை, கடம்பா அடவி இடை, கடம்பாடவி கடம்பாட அடவி கடம்பா கடம்பா அடவி இடை. குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோல இயல். கரெக்டா வந்துச்சா? ஆமா ஆமா. மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே. ஷீபா. குயிலாயிருக்கும் கடம்பாடி இடை போல மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமா கைலாயருக்கன்று இமவான் அளித்த கனங்குழையே. இமய அச்சலத்து இடை, இமயாச்சலத்திடை, கடம்ப அடவி இடை, கடம்பாடவி இடை. இந்த இடத்துல இடைங்கிறதும் நான் முன்ன சொன்னது மாதிரி ஒரு வேற்றுமை உருவு சொல்லுதான். ஏழாம் விபத்தியை குறிக்கிற வேற்றுமை உருவு சொல். கடம்பா அடவியில், இமயாச்சலத்தில், விசும்பில், கமலத்தின், அந்த மாதிரி வந்திருக்க வேண்டியதுதான். அந்த ஏழாவது விபக்தியை குறிக்கிறதுக்கு இடை அப்படிங்கிற அர்த்தத்தை வருகிறது. இந்த இடத்துல இடைங்கிறது இடையில, இடுப்புங்கிற அர்த்தத்திலையும் இல்ல, நடுவுலங்கிற அர்த்தத்திலையும் இல்ல, அந்த வழக்கமான இடைங்கிறது தரக்கூடிய அர்த்தத்துல கிடையாது. முதல் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் அந்த மாதிரி அர்த்தத்துல இல்ல. இங்க இடைங்கிறது ஓம உருவ அர்த்தத்துல வந்திருக்குது. அப்போ கடம்ப அடவியில், கடம்ப அடவியின் கண், இந்த கண் அப்படிங்கறதும் பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலா நம்ம சூத்திரம் சொல்லும் கூட அப்படிதான் சொல்லுவோம். ஐயால் கூ இன்னது கண் அப்படின்னா சூத்திரமே. கடம்ப அடவியின் கண், இமயச்சலத்திடை கண், விசும்பின் கண், கமலத்தின் கண் அப்படிங்கிறது சூத்திரத்துல வரக்கூடிய ஓமொரு சொல். நடைமுறையில நம்ம இன் அல்லது இல் அது அதிகம் பயன்படுத்துவோம். இன்னும் பயன்படுத்துற பழக்கம் குறைஞ்சுக்கிட்டே வருது. திருக்குறள் எல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. அதுல இன்னொரு பிரயோகம் தான் இந்த இடை அப்படிங்கிற பிரயோகம். இப்போ 97 கலந்துட்டோம். 100 கடைசி பாடல், அந்தாதியில கடைசி பாடல்
இதுல கணக்கு போடுறதுல ஒரு தப்பு வந்துதான் அம்பிகாபதிய ராஜா அமராவதியை கொடுக்காம கொண்டு போட்டார். கம்ப நாட்டாழ்வார் கம்பராமாயணம் எழுதின கம்பருடைய மகன் ராஜாவுடைய பொண்ணு 2 பேரும் ஒருத்தர் விரும்பினாங்களாம். ராஜாவுக்கு கொடுக்க மனசு இல்ல போல. அதனால அவரு ஒரு அந்தாதி பாடுனா, அந்தாதி பாடுறது பெரிய விஷயம் இல்ல, முழுக்க முழுக்க தெய்வீகமாட்டு ஒரு அந்தாதி பாடணும். அப்படி பாடுனா பிள்ளைய கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. இவரும் பாடினார். இவரு கணக்கு வைக்கிறதுல போட்டு விட்டாரு. இதுல 99 தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு ராஜா தலையெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் பொதுவா சொல்லுவாங்க, இந்த அரசியல்வாதிகள் ராஜா கிட்ட நெருப்பு மாதிரி இருக்கணும். ரொம்ப கிட்டையும் போக கூடாது, ரொம்ப தள்ளியும் இருக்க கூடாது, நல்லது இல்லை அப்படின்னு. சரி, அது போகட்டும். 100வது பாடல் கடைசி அந்தாதி. உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு தொடங்கினார். அதனால உதிக்கின்றன்னு முடிக்க போறார். கனங்குழையேன்னு போன பாடல் முடிச்சதுனால குழைய அப்படின்னு இந்த பாடலை தொடங்குறார். முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிர்னு தொடங்கினதுனால இந்த பாடலை உதிக்கின்றதேன்னு முடிக்கிறார். பாடல் வார்த்தைகள்: குழைய கழுவிய கொண்டை அந்தார். அந்தார் அப்படிங்கிறது அழகிய தார், அழகிய மாலை. இது தார்னா நம்ம ரோட்ல விடுற தார் இல்ல, அழகிய மாலை. கொன்றை தார், அழகிய கொன்றை மாலை, கொன்றை தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கமல் கொண்டை வள்ளி. கழையை முதல்வது குழைய, இங்க வருது கழையை. குழைய அப்படிங்கிறது வினை எச்சம் அப்படின்னு நினைக்கிறேன். கழையை அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை பெயர் சொல். ஐயால் இன்னது 2ஆம் வேற்றுமை. ஐ 2ஆம் வேற்றுமை. அந்த ஐ இது. பொருக திரு நெடுந்தோளும் கருப்பு வில்லும். கருப்பு வில் கருப்பு வில்லும் வரும், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். விழைய குழைய மாதிரி விழைய. ஒரு திரள் வேரி பானமும். பானம் அழகிய பானம். வெண் நகையும், வெண்மையான சிரிப்பும். உழையை கழையை மாதிரி உழையை 2ஆம் வேற்றுமை. ஒரு கண்ணும். நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. பாடல் அனசுயா. குழைய தழுவிய கொண்டையந்தார் கமல் கொங்கை வள்ளி. குருஜி, குழைய தழுவிய குழையும் வழியா. குழைய ஐயின் இருந்தா அது தப்பு. தப்புன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே கனங்குழையெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த கனங்குழைங்கிற அர்த்தம் எடுத்தால் குழையை தழுவியன்னு சொன்னாலும் தப்பு வராது. அந்த அர்த்தம் எடுத்தா அப்படிதான் இருக்குல்ல குருஜி? குழையை தழுவிய, கழையை, விழையை, குழையை. குழையில கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி அர்த்தம் சொல்லி கொண்டு வந்துடுவேன். ஆனா விழையை பொறு திரள் அப்படிங்கிறதுல அர்த்தம் சொல்ல முடியாது. அங்க விழைய தான் வந்தாகணும். அது விழையதான் அப்படிங்கிறது 100% உறுதினா 1, 3, 2, 4 ஒத்து போறது மாதிரி பாடியிருக்காருன்னு எடுத்து 1 குழைய அப்படின்னு தான் அர்த்தம் எடுக்கணும். ஆமா, அப்ப உங்களுக்கு அது எழுத்து பிழைதான் நினைக்கிறேன். கண்ணதாசன் என்ன சொல்றாரு பார்ப்போம். கண்ணதாசன் 1 குழையை தழுவியன்னு எடுத்திருக்காரு.
3 விழைய கரெக்டா ஏன் தான் எடுத்திருக்காரு. இப்ப இதுல ஒண்ணு மட்டும் மாறி வருது, இந்த 3 மட்டும் மாறி வருது கண்ணதாசன் இதுல. கீராஜா இதுல 1 3 ஒரே மாதிரி, 2 4 ஒரே மாதிரி. பொதுவா இது தமிழ்ல ஒரு ஸ்டைல். இது அதிகம் பிரிவேலண்டா இருக்கக்கூடிய ஸ்டைல் 4 1 மாதிரி வரலாம், இல்ல 1 2 3 4 1 மாதிரி வரலாம், அல்லது 1 3 2 4 1 மாதிரி வரலாம். 1 2 4 1 மாதிரி வரும், 3 1 மாதிரி வராது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஒரு உஷா அப்படின்னா பொருவு அப்படியே மாறி 1 3 1 மாதிரி, 2 4 1 மாதிரி தான் வரும். பொருவு பொருள்போல்னு ஒண்ணு உண்டுன்னு நினைக்கிறேன். பொருள்போல் ஒரு நாகரம் உள்ளது என்னலாம், எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா ஒரு பேரு, 1 3 2 4 இருந்தா ஒரு பேரு, 1 2 4 3 எதிரி காமன், ஒரு மோனை ஆமா இணை மோனை, 1 2 3 4 இணை மோனை, அடிமோனை. இது அடிமோனையில குளைங்கிற போது அடி எதுக்கு எப்படியாவது யாரு எப்படி எழுதினாலும் அதை ஏதோ ஒரு இலக்கணத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா 2வது எழுத்துனால அடி எதுக்கு. ஆமா, குழையை தழுவியன்னு எடுத்தா நான் என்ன அர்த்தம் எடுத்தேன் அப்படின்னா, குழையைங்கிறது தேவியை தழுவிய அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவேன். கண்ணதாசன் அதுக்கு குழையிலே கம்மல்ல போய் தழுவும்படியாக உள்ள கொண்டை மலர்னு எடுத்திருக்காரு. ஆனாலும் நான் கீவாஜா அவர் பெரிய தமிழறிஞர்னால அவரை ஒட்டி போறது சிறப்புன்னு நினைக்கிறேன். 1 குழைய தழுவியன்னு எடுத்துக்குவோம், 3 விழைய பொருதுறல்னு எடுத்துக்குவோம், 1 3 ஒரே மாதிரி இருக்கட்டு, 2 4 ஒரே மாதிரி இருக்கட்டு, அப்படி எடுத்துக்குவோம். குழைய தழுவிய கொன்றையின் தார்காமல் கொங்கை வள்ளி, குழைய தழுவிய கொன்றையின் தார்காமல் கொங்கை வள்ளி, கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும், கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும், கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும், இழைய பொருதிரல் வேரியம் பாணமும் வெண்ணகையும், விழைய பெருதிரல் வேணியம் பாணமும் வெண்ணகையும், விழைய பெருதிரல் பொருதிரல் என்ன குறிச்சு விழைய பொருதிரல் வேணியம் பாணமும் வெண்ணகையும், விழைய பொருதிரல் வேணியம் பாணமும் வெண்ணகையும், உழையை பொரு கண்ணும் நெஞ்சில போதும் உதிக்கின்றவே, உழையை பொரு கண்ணும் உழையை பொரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றதே, உழையை பொரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றதே. உஷா குளைய தழுவிய கொன்றையின் தழையை பொருத திருநெடுந்தோளும் விளைய பொருதிரல் வேரியம் பாணமன் வெண்ணகையும், உளையை பொரு கண்ணும் நெஞ்சில் இருக்கின்றவே. சிவா குழைய தழுவிய கொங்கை வள்ளி, அழகை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும், விழைய பொருதிரல் வேரியம் பாணமும் வெண்ணகையும், உழையை கண்ணும் உதிக்கின்ற
நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் பாட்டு படிக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் இருக்கு. தமிழ் வேணா ஏபிசிடி தெரியும், பார்த்து படிச்சிடலாம், அதுல இவ்வளவு விஷயங்கள் கவனிக்க வேண்டி இருக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் சிகரம் வச்சது மாதிரி 101வது பயன் பாடல். 101, 102 சொல்லலாம். முதல்ல காப்பு, அது 1ன்னு எடுத்துக்கிட்டா இது 102வது. இல்ல அத காப்புன்னு எடுத்துக்கிட்டு இத பயன் எடுத்துக்கிட்டா 100 முடிஞ்சு பயன் பாடல். இதுல பொதுவான ஒரு பாட்டம் இருக்கு. இதுல இவர் பாட்டம் கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருக்காரு. கீவாஜா தமிழறிஞருங்கிறதுனால அவங்க எடுத்த அர்த்தம் அவருக்கு திருப்தி ஆகல. அதனால அவருக்கு ஏற்றது மாதிரி அதை மாத்தி இருக்காரு, திருத்தி இருக்காரு. அதனால உங்கள ஒருத்தட்டி முதல்ல என்ன பாடம் இருக்குன்னு பார்ப்போம். அனசூயாட்ட என்ன பாட்டம் இருக்கு? முக்கியமா 3வது வரி. 3வது வரியா குருஜி? காத்தாலை அங்குட்ட தாசாங்குசமும் கரும்பும் அங்கைன்னு இருக்கு குருஜி. ஷீபா அவங்க சொன்னது மாதிரிதான் இருக்கு சுவாமிஜி. உஷா பாசாங்குசமும் தான் இருக்கு. நான் பொதுவா இந்த பாட்டு படிச்சுதான் கிளாஸ் தொடங்குறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி தொடங்குன்னு ஞாபகம் இல்ல. ஆத்தாளை நீ சொன்னா 5 கரத்தனையும் குருவும் மட்டும் சொல்லிட்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஆமா சுவாமிஜி. நம்ம சமய வகுப்புல இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற பாட்டம் சமய வகுப்பு பாட்டம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுடம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குஷமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இது சமயத்தில் இருக்கிற பாட்டம், நான் சொல்ற பாட்டம். அங்கையில் உங்க பாட்டம் நான் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இல்ல குருஜி, அங்கையில் பாசாங்குஷமும் சொல்றீங்களே, அங்குஷம் பாசாங்குஷமும் இருக்கு. அப்புறம் கருப்பு வில்லும்னு சொன்னீங்க, இங்க கரும்பும் அங்கைன்னு இருக்கு. அங்கை சேர்த்தாளை. ஆமா, இப்படி பல பாடல்கள் இருக்கிறதுனால கீவாஜா ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு புது பாடம் கொண்டு வந்திருக்காரு. இப்ப நம்ம அந்த பாடம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுல ஒரு அழகு இருக்கு, ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறதுனால. அதாவது ராஜராஜேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி, அதுதான் தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம் அப்படின்னு வச்சு வழிபடுவாங்க. அந்த தெய்வத்தினுடைய வர்ணனையில கரும்புவில் உண்டு, பாசம் உண்டு, அங்குஷம் உண்டு, மலர் உண்டு, இது எல்லாம் இருக்கும். இதுல நான் சொன்ன பாட்டத்துல அங்கையர் அழகிய கைகளில் பாசாங்குஷமும், பாசம் இருக்கு, அங்குஷம் இருக்கு, கருப்பு வில் இருக்கு, சேர்த்தாளை, அதுக்கப்புறம் பூ இல்ல. நினைக்கிறேன் சமய வகுப்புல ராஜராஜேஸ்வரி உருவ விளக்கம் கொடுக்கும் போது அது இளநிலையா தொடக்கநிலை இல்லைன்னு நினைக்கிறேன். இளநிலையா? ஆமா, அதுல கையில் மலர் வைத்திருப்பார்னு வரும் இல்லையா? ஆமா, ஆனா நம்ம பாடல்ல அது இல்ல, ஆத்தாளை பாடல்ல இல்ல. இனி உங்க பாடம் எடுத்துக்கிட்டா அங்குஷம் 2 தடவை வருது. காத்தாளை உங்க பாடம் படிங்க. காத்தாலை அங்குஷ பாசாங்குஷமும் அப்புறம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை. அங்குஷ பாசாங்குஷம், அங்குஷம் முதல்ல சொல்லியாச்சு, மறுபடியும் பாசாங்குஷம் சொல்லணும். அது டெக்னிக்கலா லாஜிக்கலா அது சரியில்லை. இதே பாடம் தான் உங்க 2 பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஷீபாவுக்கும் உஷாவுக்கும்.
ஆமா சுவாமிஜி. அதனால நம்ம இந்த 2 பாடமும் எடுக்க போறது இல்ல. கீவாக ஒரு புது பாடத்தோட வந்திருக்காரு. அதுல அதாவது இப்படி இருக்கு: காத்தாழை, அங்குஷ, பாசம், குசுமம். குசுமம்னா பூ, கரும்பும். அப்ப 4 கைக்கு 4 வந்துட்டது. ஒரு கை வரத கை, அபயம் வரம் கொடுக்கிற கை. அதனால இதுதான் கேட்க நல்லா அழகா இருக்கு. எல்லாத்தையும் அக்கமடேட் பண்ற ஒரு பாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீவாக இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஒரிஜினலா அவர் என்ன எழுதினாரு தெரியாது. கண்டிப்பா உங்க இருக்கக்கூடிய பாடம் எழுதியிருக்க மாட்டாரு. ஏன்னா பாச அங்குஷம் அது அங்குஷம் 2 தடவை இருக்குது. அந்த பாடம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அங்கையில் பாஷாங்குஷமும் கருப்பு வில்லும் அது கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. இதுல பூவும் சேர்த்துக்கிட்டதுனால இன்னும் உத்தமமான ஒரு பாடமா இருக்கிறதுனால நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பாடம் சொல்லித்தரேன். உங்க பாடம் என்ன பொறுத்த வரைக்கும் ரிஜெக்டட், நான் ஒத்துக்க மாட்டேன். குசுமம், ஆமா, அங்குஷ, அங்குஷ, பாசம், குசுமம், கரும்பும் அங்கை. அப்படி நீங்க எழுதிக்கலாம். காத்தாழை, அங்குஷ, பாசம், குசுமம், கரும்பும் அங்கை. அதுக்கு பிறகு யாருக்கும் தப்பு வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சமயோகு பாட்டம் இலக்கணப்படி நல்ல சூப்பரா இருக்கு. அது பூ மட்டும் இல்லை, மற்றபடி அதுல வேற தோஷம் ஒன்றும் இல்லை. உங்க எல்லாத்தையும் இப்ப இருக்கிற பாடத்துல ஒரு தோஷம் இருக்கு. அங்குஷ 2 தடவை வருது. அப்படி 2 தடவை வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அந்த பாடம் ரிஜெக்டட். கீவாஜா பாட்டத்தை நீங்க தான் எழுதிக்கீங்க. இப்ப பாட்டுக்கு வருவோம். ஆத்தாளை. ஆத்தா அப்படிங்கிறது தமிழகத்துல அம்மாவை சொல்ற வார்த்தை. எங்கள் அபிராம வல்லியை. ரமு கிரீடாயாம் தாத்துல இருந்து ராமன், ரமா இதெல்லாம் வருது. அதுல இருந்து இந்த அபிராமவும் வருது. அண்டம் எல்லாம், உலகங்கள் எல்லாவற்றையும், பிரம்மாண்டங்கள் எல்லாவற்றையும், யூனிவர்ஸ் எல்லாவற்றையும். அண்டம் எல்லாம் நம்ம அன்னைக்கே போட்டிருக்கிறோம். சயின்டிஸ்ட் இன்னைக்குதான் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது அவங்க இன்னொரு கூட்டடிக்கிறாங்க. உலகம் நம்பிக்கிட்டு தான் இருக்கு. அது உலகம் தொடங்கும் போது அப்படி எல்லாம் பிரிஞ்சுதா, அது ரொம்ப தூரத்துல இருந்துதா, அங்க இருந்து ஒளி நடந்து 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 இப்பதான் நம்ம கண்ணுக்கு வருதான். அதனால பல கோடி வருஷத்துக்கு முன்ன உலகம் எப்படி தொடங்கிச்சுன்னு இன்னைக்கு இருந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். கேட்கிறவன் கேனையனா இருந்தா எருவ மாடு ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு சொல்லுவாங்கன்னு கோயம்புத்தூர்ல சொல்லுவாங்க. கேப்பையில நெய் வெளியுதுன்னு சொல்லுவாங்கன்னு கன்னியாகுமரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அது அவங்க தலையெழுத்து. எப்படியானாலும் பல விலங்குகள் இருந்தது. 108 அங்கங்களை சூரபத்மன் ஆட்சி பண்ணாங்கல்ல, நமக்கு சர்வ சகஜமான விஷயம். அண்டமெல்லாம் பூத்தாளை, உலகை படைத்தவரை, மாதுளம் பூ ஒன்று சிவந்த நிறத்தாளை, புவி அடங்க காத்தாளை. மாதுளம் பூ அனுமான் குங்குமம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வெரைட்டியும் இருக்கலாம். புவி அடங்க காத்தாளை எழுதும்போது சொத்து சொத்து ஒரு ஆளுக்கு இருந்து ஒரு ஆளுக்கு மாத்தி எழுதும்போது மண்ணடங்க மரமடங்க அப்படின்னு எழுதுவாங்க. அது மாதிரி புவி அடங்க காத்தாளை, எத்தனை விலங்கு இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து காத்தாளை. அங்குஷ பாசம். அங்குஷம் மாயையில நம்மளை கட்டி போட்டிருக்கிறான், மன்னிக்கணும். நம்மளை தப்பு தண்டா செய்யாம தர்மத்தின் மூலமாக காக்கிறார். பாசம் மாயையில நம்மளை கட்டி போட்டிருக்கிறார். பிள்ளையாருக்கும் இருக்கும். இந்த பாசாங்குஷம் பிள்ளையார்ட்டே இருக்கும். குசுமம்னா பூ, ஒரு கையில மலர் வச்சிருப்பாள். கரும்பு வில் வச்சிருப்பாள், அல்லது கரும்பாக மட்டும் இருக்கும்.
அங்கை சேர்த்தாளை, அழகிய கைகளில் சேர்த்தவளை. இதுல ஆத்தாளைங்கிறது ஆத்தாளைன்னே அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆத்தா இரண்டாம் வேற்றுமை உருவு ஆத்தாளை. அதுக்கு பிறகு எல்லாத்தையுமே கூட அப்படி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்தாள் ஆத்தாளை, சேர்த்தாள் சேர்த்தாளை, காத்தாள் காத்தாளை, கூட்டாள் கூட்டாளை, அப்படி எல்லாமே இரண்டாம் வேற்றுமை உருவாக எடுத்துக்கலாம். அல்லது கூத்தாளை அப்படிங்கிறது கூத்தவளை, காத்தாளை காத்தவளை, சேர்த்தாளை சேர்த்தவளை அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கண்ணியை, 3 கண் உள்ளவள், சிவபெருமான் மாதிரி அவளுக்கு முக்கண்ணு. தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, இதுலயும் யாருக்கும் பாட்ட பேர் ஏதாவது இருக்கா? தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, தீங்கு இல்லையே. சரி, அப்போ இப்போ நாம பாட்டுக்கு போகலாம். அண்டமெல்லாம் பூத்தாள் காத்தாள் எல்லாம் இப்ப ஏற்கனவே 13வது பாடல்ல சொல்லியிருக்கார். மாதுளம்பூ நிறத்தான்னு முதல் பாடல்ல சொல்லியிருக்கார். மாதுளம் போது மலர் கமலைன்னு. கரும்பு வில்லு வச்சிருக்காரு, அதுல அனுப்பக்கூடிய மலர் பானங்களை வைக்காம இருக்கிறா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. அதனால ஒரு கையில மலர் பானங்கள் இருக்குன்னு நான் எழுதி சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு கீவாஜா சொல்றாரு. சமயம்ல இருக்கிற பாட்டமும் கீவாஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவரு அம்பு கரும்பு வீடு இருக்கும் போது மலர் அம்புகள் இல்லாமல் இருந்தா எப்படி அப்படின்ட்டு அதை சேர்த்து ஒரு பாடம் பண்ணியிருக்காரு. இப்ப பாடல். ஆத்தாளையங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம், ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம், ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம், பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க, பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க, பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க, காத்தாளை அங்குஷ பாசம் குசுமம் கரும்பு மங்கை, காத்தாளை அங்குஷ பாசம் குசுமம் கரும்பு மங்கை, காத்தாளை அங்குஷ பாசம் குசுமம் கரும்பும் அங்கை, சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே, சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே, சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. செல்வமணியன் ஹரி ஓம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களால மெசேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். ஷீபா ராமச்சந்திரன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம், பூத்தாளை மாதுளை புவியடங்க, காத்தாளை அங்குச பாசம் கரும்பு மங்கை, சேர்த்தாளை முக்கணியை தொழுவார். உஷா. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம், பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை
சேர்த்த தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசம் குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. யாருக்காவது கேள்வி இருக்கா? யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்ல நாம இவ்வளவு படிக்கிறதுக்கு யோசிக்க வேண்டி இருக்கும், தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு. ஆமா குருஜி, நான் எதிர்பார்க்கல. சிச்சி கிட்ட சொல்லி சொல்லும்போது தமிழ் தானே, தமிழ் படிக்கிறதுக்கு கிளாஸ் எடுத்துன்னு சொன்னாங்க. இல்ல உங்களுக்கு தெரியுமோ, எனக்கு கஷ்டம், எனக்கு சொல்லிக் கொடுத்தாதான் படிக்க முடியும்னு சொல்லிட்டு பாடம் இல்லாம எனக்கு படிக்க நல்ல குருஜி. இப்ப சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரிச்சு மார்க் பண்ண அப்புறம் தான் எனக்கு படிக்கிறது. அனசூயா புண்ணியத்துல நானும் அபிராமி அந்தாதி கத்துக்கிட்டேன். நான் கோவில்ல வெளிவன ஆசிரமத்துல புரட்டாசி மாசம் படிப்போம். சமய வகுப்புக்கு அபூர்வமா ஒரு சில சந்தர்ப்பங்களை சொல்லி கொடுத்துருக்கோம், 10 பாட்டு தான். ஆனாலும் இதுக்குள்ள இவ்வளவு நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டது இப்பதான். படிக்க மட்டும் தெரியும், ஆனா இவ்வளவு நுணுக்கங்களும் இருக்கு அப்படிங்கறது நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அனசூயாவுக்கு நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் குருஜி. இவ்வளவு நேரம் எடுத்து சொல்லி தமிழ் தானே நீங்களே கத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு சொல்லி கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ அடுத்தது ராமநாம சங்கீர்த்தனம். ராமகிருஷ்ண மடத்துல இருந்து வெளியிட்ட ஆசுதோஷானந்த சாமி வெளியிட்ட ஒரு புத்தகம் வெளிமல ஆசிரமத்துல இருந்து வந்து சேர்ந்துட்டுது. நம்ம வரிசையில அடுத்தது ராமநாம சங்கீர்த்தனம் தான் இருக்குது. ராம சங்கீர்த்தனம் அடுத்த வாரம் தொடங்குவோமா? ஆமா, சுத்த பிரம்ம பராம அந்த பாட்டு. அதானே நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? வேற நீங்க யாரோ சொன்னீங்க, உஷாவோ சிவாவோ சொன்னீங்க. பிடிஎஃப் ஆன்லைன்ல அந்த சம்ஸ்கிருத டாக்குமெண்ட்ஸ் அங்க கிடைக்கும்னு நினைக்கிறேன். விஞ்ஞானம் ஆப் நாம இதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணதுக்கு நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், அதுல கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ராமகிருஷ்ண ஒலிதான். ராமகிருஷ்ண மடத்துல ஆசுதோஷானந்த சாமி போட்டிருக்காரு. இது உங்களுக்கு படிக்கிற மாதிரி தெரியுதா, தலையா தெரியுதா? அப்ப இனிமேல் செட்டிங்ஸ்ல அதையும் சேர்த்து ஒண்ணு மாத்திக்கிடுவோம். எல்லாருக்கும் பிறர் இமேஜ் தான் தெரியுது, கண்ணாடியில பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? உஷா சிவாவுக்கு கண்ணாடியில பாக்குற மாதிரி தானே இருக்கு. சரி, இனிமேல் செட்டிங்ஸ்ல ஏதாவது மாற்ற முடியுமா பார்ப்போம். இந்த புத்தகம் வந்திருக்கு. நான் வேற ஒரு புஸ்தகம் கண்கள் ராமகிருஷ்ண ஆசிரமத்துல இருந்து உத்தரகாண்ட்ல இருந்து நான் ஒரு புத்தகம் அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த புத்தகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வெளியே போறதுக்கு நேரம் கிடைக்கிறதுனால அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வர முடியல. அங்க என் ஆசிரமத்துல இருக்கு. எப்படினாலும் என் கைக்கு இந்த புத்தகம் வந்துட்டுது. ஆன்லைன்ல சம்ஸ்கிருதம் டாக்குமெண்ட்ஸ் அவங்க வெப்சைட்ல இருக்கும். விஞ்ஞானம்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்லயும் கிடைக்கும். இல்ல ஷீவா வெள்ளிமலையில வாங்கினா வாங்கிக்கலாம். நான் வெள்ளிமலையில தான் வாங்கினேன். உஷா மலுமிச்சம்பட்டியிலயோ அல்லது கவுண்டம்பாளையத்திலயோ அல்லது பெரிய நாயக்கன் பாளையத்திலயோ வாங்கிக்கலாம். ராமகிருஷ்ண மடத்துல ஆசுதோஷானந்த சாமி வெளியிட்டது ஒன்று இருக்கு. அதுல அவரு சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டும் போட்டிருக்காரு. பொதுவா அர்த்தம் போடல, அர்த்தமும் கொஞ்சம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் அர்த்தத்தோடையும் போட்டிருக்காரு, எல்லாத்துக்கும் போடல, முக்கியமான போர்ஷனுக்கு போடல அர்த்தம். இதை பத்தி கூட விவரங்க அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். அடுத்த வகுப்புல தொடங்கிக்கலாம் தானே இல்லையா? அடுத்த வாரம் ராமநாம சங்கீர்த்தனத்தோட தொடங்கி கிளாஸ். அப்போ இன்னைக்கு வகுப்பு நிறைய வேணுமா? பிரார்த்தனை.